3 ஓம் சொல்லிடுறாமா? ஓ ஓ ஓ ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஓகே, நான் சொன்னது முதல்ல படி ஆஸ் எ ஸ்டூடெண்ட் வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணிக்க போறீங்கன்றது தான் சொல்லுது, ரைட்டா? ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுன்றது வந்து பெரிய ப்ராசஸ். நம்மளை பொறுத்த அதாவது இன் ஜென்ரல் பெரிய ப்ராசஸ். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று பண்ணணும். யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்னது? நம்ம பேசக்கூடிய இடம். நம்ம பேசக்கூடிய இடம்னா எது? மானிட்டர். பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது பேக் எண்டு டேட்டா பேஸ் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள். அது ஒரு பிசியா இருக்கலாம், இல்லை கிளவுடா இருக்கலாம், எதுவான. அப்ப இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இவ்வளோ விஷயம் வந்து இவ்வளவு விஷயம் நம்மளால அட்டன் பண்ண முடியும், இது பண்ண முடியுமான்றது தான் சப்ஜெக்ட். சரிங்களா? அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்படி இதை சிம்பிளிஃபையா பண்ண போறோம்ன்றது தான் இங்க நம்ம பார்க்குறது. அதுக்கு ஏஐ எவ்வளவு யூஸ் பண்ணி போறோம், ரைட்டா? ஆமா, பார்க்கணும். சரி, இப்போ முதல்ல நான் ஏஐ இப்போ என்ன பண்ண போறோம்? சிம்பிளா ஒரு அப்ளிகேஷன். சொல்லுங்க, நீங்களே ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்க. என்ன அர்த்தம்? சேர் எடுத்து போட்டுக்கணுமா? சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. இருக்கலாம், இல்ல வேற இப்படி யாராவது ஒருத்தர் ஸோ ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வேற 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 யாராவது ஒருத்தர் அப்ளிகேஷன் சொல்லுங்க. நான் இப்போ புதுசா ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறோம். உங்களுடைய நாலேஜ் என்ன என்ன அப்ளிகேஷன்னா என்னது முதல்ல? திருப்பி டே ஒன்ல இருந்து வரும். அப்ளிகேஷன் அதை விட்டு யாருமே பார்க்கல நீங்க லாஸ்ட் வீடியோவை. அப்ளிகேஷன் என்னது? இப்போ நீங்க ரயில்வே இது ரிசர்வேஷன் பண்றீங்க, ரயில்வே டிக்கெட் புக் பண்றீங்கல்ல, என்னது இது? என்னம்மா? ஆப். ஆப் தான் அப்ளிகேஷன். ஏபிபின்றது என்னது? அப்ளிகேஷனோட ஷார்ட் ஃபார்ம். நான் அப்ளிகேஷன் ஃபுல்லாக சொன்னேன், நான் ஆப்னு சொல்றேன். சரிதா? ஸோ ஒரு அப்ளிகேஷனை எப்படி பண்றதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த அப்ளிகேஷன் பண்றதுக்கு நான் வந்து சாட்ஜிபிடி இருக்கிற ரிசோர்சஸ் என்னென்ன? எக்ஸல் ஒன்று இருக்கு, தென் ஏஐ. இதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம்ன்றது தான் சப்ஜெக்ட். சொல்ல புரியுதா? ஸோ ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நாலேஜுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ பார்க்க போறீங்க. சரி, ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கா சொன்னாங்க. வேற யாராவது ஒரு சொல்ல பார்க்கலாம். ஒரு அப்ளிகேஷன் உன்னோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டு ஏதாவது ஒன்று யோசிங்க பார்க்கலாம். வேற ஏதாவது சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணாங்க. வேற நீ சொல்லுமா பத்திரி. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இப்போ ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே, ஃப்ரெஷ்ஷா ஏதாவது ஒன்று யோசிக்கணும். இது போல அட்டெண்டன்ஸ் ஓகே. அட்டெண்டன்ஸ்னா ரைட்டு. அட்டெண்டன்ஸ் ஓகே. அது வேற. சமத்தி விஷயம் என்ன இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? ஈவெண்ட். ஈவெண்ட் அதாவது ஒரு 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 சமிதியில் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அந்த ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுறோம். அதை எடுத்துக்கோமா? அதை எடுத்துக்கலாமா? ஓகே. சரி, இப்போ நான் இதை வந்து சாட்ஜிபிட்ட எப்படி நான் பேச போறேன்றதான் விஷயம். சாட்ஜிபிட்டில் நான் இதை எப்படி கேட்க போறேன்? இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஒரு
ஒரு ஈவெண்ட், ஒரு 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 ஆக்டிவிட்டி சமத்தியில் பண்ணுறோம். வச்சுக்கோமே, ஒரு ஆக்டிவிட்டி சமத்தியில் பண்ணுறோம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அதை வந்து நான் சேட்ஜிபிட்ட கேட்டு எனக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும்ன்றது இப்போ முதல்ல பார்ப்போம். சரியா? ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறேன். சரி, நான் சிம்பிளாக வரேன். ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அப்ளிகேஷன், இது ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அதை ஒரு லெஜரில் எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன காலம் போடுவோம் நீ சொல்லு பார்க்கலாம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நடக்க போகுமா, லெஜர் ஒன்று எழுத போறீங்க. டைம், டைம், டேட், டேட்டு, என்ன ஈவெண்ட்டு, பிளேஸு. கரெக்ட், பிளேஸு, எந்த பிளேஸ் நடக்குது. அப்புறம் மெம்பர்ஸ். இப்போ எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க. அவ்வளோதான், மோஸ்ட்லி கவர்டு. கரெக்டா? அண்ட் அபவுட் தி ஈவெண்ட், என்ன அது பஜனா இருந்தது இல்லை நாராயண சேவா, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி. சரியா? இப்போ இதை கேட்போமா சர்டிஃபிகேட்டில், அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப பேசிக்காகவே கேட்கேன். ஈவெண்ட் அப்படி மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம் இல்லாமல் சும்மா நான் லேமேன் டேர்ம்லேயே கேட்பேன். அப்போ என்ன அந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது சாரம் டவுட்ஸ் எதாவது இருக்கா? சார் ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. சொல்லுங்க சாரம். இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படின்ற இந்த ஃப்ரண்ட் விண்டோல இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஓகே, சாட் ஜிபிடி எப்படி ஓபன் பண்ணணும்னு கேக்குறீங்க, கரெக்ட்டா? இங்கிருந்து அதை அப்படி ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இங்கே கூகுள் குரோம் இருக்கு சார். சரிங்களா? சரி. பெட்டர் வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்றது. சரி. ஸோ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே அது ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷேர் ப்ராஜெக்ட், அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆமா, ஏதோ ஒரு லாகின்ல நீங்க என்ட்ரி பண்ணி ஆகும். ஏதோ ஒரு லாகின்ல என்ட்ரி பண்ணி ஆகும். ரைட்டுங்களா? சரி சரி. chatgpt.com நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணனும்னா அந்த நேம், ஃபுல் நேம் ஆட்டோமேட்டிக்கா வராது. இதான் ஸ்பெல்லிங், chatgpt.com. ஓகே. chatgpt.com போட்டு என்டர் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்துடும். ஓகே ஓகே. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நான் இப்போ கேட்க போகிறேன். எனக்கு வந்து ஸோ இவ்வளோதான், இதுதான் ChatGPT-யோட ஓப்பனிங் செஷன். இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல் இருக்குது. இது ஜெமினின்னு ஒரு ஏஐ டூல் இருக்குது, கோபைலட்னு ஒன்று இருக்குது, இது நிறைய இருக்குது. அப்படியா? ஓகே, நான் நிறைய இது இருக்குது, ஏஐ டூல் இருக்குது. ஸோ அதில் எது வேணுமோ யூஸிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், I want to create a application for registering and update attendance இப்படியே போடுறேன், devotee attendance and update devotee attendance for a Samiti activity. இதான் நீங்க கேட்டது கரெக்டா? நான் கரெக்ட் பண்ண, நான் டைப் பண்றது கரெக்டா? I want to create an application for registering and update devotee attendance for a Samiti activity. ரைட்டா? need இல்லைண்ணா லைக் டு நோ. ஸோ ஜென்ரல் அப்படியே இங்கிலீஷ் அவ்வளோதான். லைக் டு லிஸ்ட் அவுட் தி டேபிள். இப்போ இந்த டேர்ம் இம்பார்ட்டன்ட். டேபிள் ஸ்ட்ரக்சர்ன்றது இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் நீங்கள் என்ன வச்சுக்கணும். டேபிள் ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் சொன்னீங்களே எனக்கு என்ன வேணும், டேட்டு, டைமு, ஆக்டிவிட்டி நேம், இதெல்லாம் தான் அந்த காலம்.
ஒரு ரிஜிஸ்டரில் நீங்கள் ஒரு எக்ஸலில் மெயின்டைன் பண்ண போறீங்கன்னா, ஒரு கூகுள் ஷீட்டில் மெயின்டைன் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் வேணும் இல்லை. ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணாலும் இதெல்லாம் வேணும். கரெக்டாக கையில் எழுதுறீங்களோ இல்லை கம்ப்யூட்டரில் எழுதுறீங்களோ ரெண்டுமே ஒன்று தான். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதில் டைப் பண்ணி வச்சோம்னா நாளைக்கு ரெஃபரன்ஸ் ஈஸி நம்மளுக்கு. ஸோ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம். இதை தவிர வேற ஏதாவது டெக்னிக்கல் இருக்கா இல்லை? கிடையாது. சரியா? நீங்க இதை டேபிள் ஸ்ட்ரக்சர் மேல காலம் லிஸ்ட் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. டேபிள் ஸ்ட்ரக்சர் சொன்னா அவனுக்கு ஒன்றும் கொஞ்சம் டீட்டெயில் நிறைய கொடுக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர்ன்றது கரெக்ட் வார்த்தை. ரைட்டா? அது போடலாமா? என்ட்ரு பண்ணலாமா? ஓகே, இப்போ என்ட்ரு பண்ண. நைஸ் ஐடியா. அவன் சொல்றான். இப்போ என்னென்ன சொல்றான் பாருங்க. ஸோ என்ன சொல்றான்? Below is a clean practical table structure you can use to register devotee and mark update attendance for the Samiti activity. It will keep it simple but scalable, so you won't regret it later. அப்படின்னு சொல்றோம். புரியுது? தெரியுதா? இல்லை ஓரளவு தெரியுது. நான் படிக்கிறேன், நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ தட் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான்? முதல்ல சமிதி. ஸோ சமிதி ஐடி, சமிதி நேமு, லொக்கேஷன், கிரியேட்டட் அட். ஸோ ஒரு சமிதியை வந்து பண்ணல. இப்போ நெம்லி செய்து ஒரு சமிதி இருக்கணும், குரோம்பட்னு ஒரு சமிதி இருக்கணும், சிட்லவாசம் அப்படி இல்லையா? டிவோட்டி. இப்போ அடுத்து என்ன சொல்கிறான்? டிவோட்டிஸ். ஸோ டிவோட்டிஸ் ஐடி, சமிதி ஐடி, டிவோட்டி நேம், ஜெண்டரு, டிஓபி, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், இஸ் ஆக்டிவ், கிரியேட்டட் அட்டு, அப்டேட்டட் அட்டு. ஓகே. ஸோ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இங்கே ஃபாரின் கீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் வரேன், அது அப்புறம் வரேன். இந்த ஃபாரின் கீ என்னன்றது இப்போ இது புரியுதா புரியலையா? இது வரைக்கும் இது முதல்ல சொல்லுங்க. இதில் ஏதாவது ஒன்று சிம்பிளாக அவன் காலம் கொடுக்குறான், புரியுதா? நீ அந்த ரிஜிஸ்டரில் என்னென்ன ஃபீட் பண்ணுவோ அதுக்கான காலம் கொடுக்கும். சார் இப்போ நான் ஒரு எக்ஸல் ஷீட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். எக்ஸல் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ட்ரைனிங் செஷன் தனியாக வச்சுப்போம். சரி, இது ஜென்ரல் ஒரு, ஏன்னா எக்ஸல் தான் இதை பேஸ் பண்ண இந்த ஹோல் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஆதாரமே வந்து எக்ஸல் தான். ஏன்னா எக்ஸலை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு எக்ஸல் தெரியாதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த எக்ஸல் ட்ரைனிங் தனியாக கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸலை வச்சு இந்த நீங்கள் இப்போ நம்ம இது பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் போகிறோம் நம்ம. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. மெயினாக எதுக்காக வந்தேன்னா ஃபாரின் கீ என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இங்கே எக்ஸல் வந்தேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்பவுமே வந்து நீங்கள் அசியூம் பண்ண வேண்டியது, உங்களுக்கு ஒரு பேப்பரில் ஒரு ரிஜிஸ்டர் புக் வச்சுருக்கீங்க. அந்த ரிஜிஸ்டர் புக்கில் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் டேட்டா மெயின்டைன் பண்ண போகிறீங்கன்றதை அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் புக்கு தான். என்னது, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஒரு ரிஜிஸ்டர்னா என்னது, உங்களுக்கு ஒரு பேப்பரை வந்து ரோஸ் அண்ட் காலமாக பிரித்து வைக்கிறது தான் ரிஜிஸ்டர். ஜென்ரலாக அப்படி தானே? ஒரு பேப்பரில் டேப்லர் காலம் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், அதான் ரிஜிஸ்டர், வேறு ஒன்றும் பெருசாக அதுவும் கிடையாது. ஓகே. நான் சிம்பிளாக ஒரு ரிஜிஸ்டரில் இந்த டேட்டா மெயின்டைன் பண்ண போகிறேன். அதில் என்னென்னலாம் சேலஞ்சஸ் வருது, அது வந்து ஃபாரின் கீயை வச்சு எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும்ன்றது தான் இப்போ பார்க்குறோம். ஸோ ஃபாரின் கீயோட யூசேஜ் என்னன்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ முதல்ல ஷீட் ஒன்றுன்றது என்னது, என்னை பொறுத்த வரைக்கும் சமிதி. ஓகேவா? ரீநேம் ஷீட்டு. என்ன பண்ணுறேன், சமிதி. ஓகே, ரைட்டு. ஷீட் 2 வந்து டிஓடி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இது ரெண்டுத்துக்கும் உள்ள முதல்ல ஃபாரின் கீயை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஓகே. முதல்ல சமிதிக்கு வரேன். சமிதியோட இது வரேன். இங்கே இருக்கு. ஓகே. ஸோ சமிதியில் என்னென்ன காலம் இருக்குது, சமிதி ஐடி, சமிதி நேம், லொக்கேஷன், கிரியேட்டட் அட். சரியா? 4 காலம் இருக்குது. ஓகே. இப்போ 4 காலமாக அப்படியே போடுவோம். சமிதி ஐடி, என்னது, சமிதி நேம்,
Okay, then location. Created at. ஓகே. ஸோ இது ஒரு 4 காலம் இருக்கு. ஓகே. இப்போ நான் இதில் சமித்தி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமித்தி ஐடி ஏன் இப்போ சமித்தி நேமே போதுமானதில்ல. ஐடி ஏன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு டேட்டா பேஸ்ன்னு வந்துட்டோம்னா அதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எது கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ரோக்கும் வந்து ஒரு ஐடி வேணும். அந்த ஐடி தான் ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறது. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சமித்தி நேம் வந்து குரோம் பட்டுன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லொக்கேஷன் வந்து குரோம் பட்டு. ஐ மீன் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் எங்கே இருக்குது, கிரியேட்டட் அட் ஏதோ ஒரு டேட் போடுவோம் 6. அதாவது இது ஷீட்டு எப்போ கிரியேட் பண்ணுது, நம்ம சமிதி கிரியேட் ஆனதில்லை. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்களா? ஸோ ஷீட்டு வந்து எப்போ கிரியேட் பண்ணுது அப்படின்றது தான். சும்மா ஒரு டேட்டு போடுறேன். ஓகே, ரைட்டுங்களா? அடுத்தது நேம்லி சேரி. ஸோ அகெயின் நேம்லி சேரி. ஓகே. ம் டேட் அதே போட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, இப்போ இந்த சமித்தி ஐடி ஏன் வேணும்? நான் இது வரைக்கும் சமித்தி ஐடி போடல. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சமித்தி ஐடி ஏன் வேணுன்றது நான் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டிவோட்டிக்கு வரும். டிவோட்டிஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டிவோட்டிஸில் என்னென்ன காலம் இருக்குது அது பார்ப்போம். டிவோட்டி ஐடி, சமித்தி ஐடி, டிவோட்டி நேம். இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், டிவோட்டி நேமில் இருந்து ஆரம்பிக்கிறேன். டிவோட்டி நேம் வேற என்ன கொடுத்துருக்காங்க? டிவோட்டி நேம், ஜெண்டர், அடுத்தது டிஓபி. ஓகே. சப்போ மொபைல் நம்பர், மொபைல் வச்சுப்போம். ஸோ தட் சிம்பிளாக பார்த்துக்கலாம். இதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். அதாவது ஃபாரின் கீ, ப்ரைமரி கீ, இதோட ரிலேஷன் இது ஏன் நம்மளுக்கு வேணும், இது இல்லைன்னா என்ன இது இருந்தால் என்ன அட்வான்டேஜ், இல்லைன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ், அதான் பார்க்கணும். ஓகே. டிவோட்டி நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ராமன். ஜெண்டர் நேம் மேல். ஓகே. மொபைல் நம்பர் ஏதோ ஒன்று போடுறோம். ஓகே. இப்போ இவர் என்ன சமித்தி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சமித்தின்னு போடுறேன். நெமிலிச்சேரி. அடுத்து அசோக் மேல். அவர் ஒரு நம்பர் போடுவோம். இதில் என்ன பண்ணுறேன், என்ஐ எம்ஐஎல் நெமிலி சரி. இப்போ எனக்கு நெமிலிச்சேரின்றது ஆக்சுவலாக ஊர் பேர். ஆனால் எனக்கு இப்போ இவர் என்ட்ரு பண்ண அசோக் என்ட்ரு பண்ணவர் வந்து கரெக்டாக நெமிலிச்சேரி ஸ்பெல்லிங் தெரியாது. அதனால் அவருக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லிங்கை அவர் போட்டு என்ட்ரி பண்ணிட்டாரு. இப்படி ஆளாளுக்கு ஒரு தெரிஞ்ச ஸ்பெல்லிங் போட்டால் நெமிலிச்சேரி வந்து பல விதமாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ எனக்கு கரெக்டான நெமிலிச்சேரி எப்படி எடுக்கிறது? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 10 பேர் இந்த மாதிரி போடுவோம் நம்ம. இப்போ ராஜ், கீதா ஃபீமேல். ஓகே.
இது ஒரு நம்பர். இப்ப நாளைக்கு நெமிலிச்சேரியில் இருக்கிறவங்கள நான் பார்க்கணும். எந்த நெமிலிச்சேரி வச்சு பார்ப்பீங்க? இப்போ நான் இதை வந்து இன்னும் எக்ஸலில் என்ன அட்வான்டேஜ்னா சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. இப்போ பாருங்க, ஃபில்டர்னு போட்டுட்டு நான் நெமிலிச்சேரி பார்க்கலாம். இப்போ நான் நெமிலிச்சேரின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த நெமிலிச்சேரி எடுத்தால் ராமன் மட்டும்தான் வரும். இந்த நெமிலிச்சேரி எடுத்தால் சீதா மட்டும்தான் வரும். இந்த நெமிலிச்சேரி எடுத்தால் ரவி மட்டும்தான் வரும். அப்போ ஆளாளுக்கு ஒரு ஸ்பெல்லிங் போட்டதுனால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு டேட்டா கரெக்டாக இல்லை. அதான் பிரச்சனை. நான் சொல்ல புரியுதா? அப்போ டேட்டா கரெக்டாக வரணும்னா இந்த நெமிலிச்சேரிலாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ நான் இந்த டேட்டா என்ட்ரி பண்ணது திருப்பியும் நான் உட்காந்து திருப்பி கரெக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 4 பேர்கிட்ட இந்த வேலையை பிரித்து கொடுக்குறேன். 4 பேரும் ஒரு ஒரு 500 நேம் லிஸ்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 500 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு நெமிலிச்சேரி போடுறாங்க அப்படின்னா திருப்பி நான் உட்காந்து டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ பிரோஜனம் இருக்கா இதில்? இல்லை. யார் டேட்டா என்ட்ரி பண்ணாலும் டேட்டா வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன வழி? இப்போ இங்கே தான் வந்து ஃபாரின் கீயோட யூசேஜ் வருது. ம் ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சமித்தின்னு டைப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. இந்த சமித்தின்றதுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துட போகிறோம். அதுக்கு தான் இந்த சமித்தி ஐடி. ரூம் பட்னா 1, நெமிலிச்சேரினா 2 இப்படி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் பாருங்க. இப்போ நெமிலிச்சேரின்னா 2, குரோம் பட்னா 1. ஓகே, இந்த மாதிரி இது சமித்தி ஐடி. இந்த சமித்தி ஐடியை தான் நம்ம என்ன சொல்கிறது? பிரைமரி கீன்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ பாருங்க, சமித்தியில் போனீங்கன்னா என்ன தெரியலாம்? பிரைமரி கீன்றானா? ஏன் இந்த பிரைமரி கீனா இந்த சமித்தி ஐடியில் டூப்ளிகேஷன் வரவே கூடாது. இப்போ இதுவும் குரோம் பட்டும் 1, நெமிலிச்சேரியும் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் எப்படி வித்தியாசம் வரும்? வரக்கூடாது. அப்போ இந்த சமித்தி ஐடியில் டூப்ளிகேஷன் வரவே கூடாது. அப்போ வரக்கூடாதுன்னா அதை கவனிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் தான் என்னது? இந்த பிரைமரி கீ. பிரைமரி கீன்னு கொடுத்துட்டோம்னா மைசீக்வல் இது வந்து டேட்டாபேஸ் என்னது? மைசீக்வல் டேட்டாபேஸ்னு வைங்க. ஓகே, ஏதோ டேட்டாபேஸ் அதெல்லாம் போட்டு இப்போ குழப்பிக்க வேண்டாம். அந்த டேட்டாபேஸில் இருக்க சிஸ்டம் என்ன பண்ணோன்னா இதில் டூப்ளிகேஷன் விடாது. ஸோ 2 ரோக்கு ஒரு ஐடி ஒன்றால் கொடுக்க முடியாது. இதுதான் விஷயம். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக சமித்தி ஐடி 1 போட்டேன். நான் நெக்ஸ்ட்டு என்ன ஐடி வரும்? என்ன வரும்? 2 தான் வரும். அதுக்கு அடுத்த இப்போ நான் நெமிலிச்சேரி குரோம் பட் போட்டேன், அடுத்து சிட்லப்பாக்கம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? 3 தான் வரும். ஸோ நான் சிட்லப்பாக்கம்னு என்டர் பண்ணாலே சிட்லப்பாக்கம் என்டர் பண்ணாலே என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக 3 நீங்கள் வந்துடும். அப்போ சமித்தி ஐடின்றது ஆட்டோ ஜென்ரேஷன். அது நம்பர் 1. 2வது டூப்ளிகேஷன் இருக்காது. சரிங்களா? புரியுதா? அப்போ ஸோ இந்த டூப்ளிகேஷன் இருக்காதுன்ற பட்சத்தில் டிவோட்டி லிஸ்ட்டு எனக்கு கிளியராக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல சமித்தி
ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சமித்திக்கு பதிலாக சமித்தி ஐடி போட்டிருக்கேன். சரிங்களா? சமித்தி ஐடி போட்டுட்டு இந்த சமித்தி ஐடிக்கு நெமிலிச்சேரியெல்லாம் 2ன்னு மாற்றிருக்கேன். குரோம்பட்லாம் 1ன்னு போடணும். புரியுங்களா? ஏன் நெமிலிச்சேரிலாம் 2, குரோம்பட்லாம் 1? ஏன்னா இங்கே நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம். குரோம்பட் வந்து 1, நெமிலிச்சேரி 2, சிட்லபாக்கம்னா 3. ஸோ இப்போ நான் ஒரு சிட்லபாக்கம் டிவோட்டி டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஹர்ஷா. அப்போ 3 போகணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இது ஈஸி. இப்போ நான் 2 எடுத்தால் எல்லா நெமிலிச்சேரும் வந்துடும். இப்போ இந்த டேபிள், இந்த டிவோட்டி டேபிளை பொறுத்த வரைக்கும் சமித்தி ஐடின்றது என்னது? சமித்தி ஐடி வந்து ஃபாரின் கீ. இதுதான் விஷயம். சமித்தி ஐடி வந்து ஃபாரின் கீ. இதுதான் சமித்தி ஐடி வந்து ஃபாரின் கீ. ரைட்டா? ஸோ இதுதான் இந்த ஃபாரின் கீன்றதை பற்றி சொல்கிறாங்க. புரியுதா இது இப்போ உங்களுக்கு? ஸோ அதாவது சமித்தியை பொறுத்த வரைக்கும் சமித்தி ஐடி வந்து பிரைமரி கீ, அதாவது பேரண்ட் கீன்னு சொல்கிறோம். ஆனால் டிவோட்டியை பொறுத்த வரைக்கும் சமித்தி ஐடின்றது ஃபாரின் கீ. ஏன்னா சமித்தி ஐடி வேற ஒரு டேபிள். புரியுதுங்களா? ஸோ வேற ஒரு டேபிள்லேருந்து ரெஃபர் ஆகிறதுனால அதை என்ன சொல்கிறது? ஃபாரின் கீன்றோம். அவ்வளோதான் வித்தியாசம். இது வரைக்கும் இப்போதைக்கு போதும். நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஒன்று கூட கொஞ்சம் ஒரு அட்வான்ஸாக சொல்லிடுறேன். இப்போ இங்கே திருப்பி இங்கே வரும். இப்போ நெமிலிச்சேரின்றது எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ரைட்டுங்களா? ஒரே ரோ தான். ஆனால் நெமிலிச்சேரிக்கு எத்தனை, இங்கே ரோ எத்தனை இருக்குது? நிறைய இருக்குது. ஒரு 5 இருக்கா? ரைட்டு. குரோம்பட்டுக்கு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. சிட்லபாகத்துக்கு 1 இருக்குது. ஓகே. அப்போ இது என்னன்னு சொல்கிறதுனா 1:many. இந்த நெமிலிச்சேரியான ஒரு ரோக்கு இந்த டிவோட்டியில் வந்து 5 ரோ இருக்குது. கரெக்டா? இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி வந்தால் இதை வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன் சொல்லுவோம். அப்படின்னா எப்படின்னா சமித்தின்றது வந்து பேரண்ட்டு, அடுத்து வந்து டிவோட்டி வந்து சைல்டு. புரியுதா உங்களுக்கு? ஏன் இது பேரண்ட்டு? சமித்தி ஏன் பேரண்ட்டு? அப்போ ஒரு பேரண்ட்டுக்கு நிறைய சைல்டு இருக்கலாம். அதான் ரிலேஷன். ஸோ 1:many. இது பேர் வந்து எப்படி சொல்லணும்னா 1:many. 1:manyனா என்ன அர்த்தம்? ஒரு பேரண்ட்டுக்கு நிறைய சைல்டு இருக்கலாம்ன்றது தான் அந்த கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல ஏன் பேரண்ட் அப்படின்னா ஒரு சமித்தின்றது வந்து ஒரு பர்டிகுலர் ரோ ஒரு டேட்டா பேஸில் அதுக்கு நிறைய சப்போர்ட்டிங் ரோ இருக்குது. எதில்? டிவோட்டி டேபிளில். ஸோ அப்போ இதை 1:manyன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1:many கான்செப்ட் பின்னாடி நம்ம டேட்டா பேஸ்க்கு வரும்போது தேவைப்படும். அதாவது நிறைய இடத்துல தேவைப்படும். நான் அப்போ இதை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இப்போதைக்கு சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க? சமித்தின்றது பேரண்ட்டு, டிவோட்டின்றது சைல்டு. அப்போ வந்து இந்த பேரண்ட் ஐடி வந்து பேரண்ட் ஐடியை தான் நம்ம என்ன சொல்கிறது? ஃபாரின் கீ அப்படின்னு சொல்கிறோம். பேரண்ட் ஐடியை தான் ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். நான் புரியுதா இது உங்களுக்கு? டிவோட்டியில் இந்த சமித்தி ஐடியை தான் நம்ம என்ன சொல்கிறது? ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். இதுதான் இந்த ஃபாரின் கீ. ரைட்டுங்களா? அடுத்தபடியாக இப்போ நம்ம என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ டிவோட்டி வந்து இன்டிஜர். அகெயின் இப்போ இதில் டிவோட்டி ஐடி என்னது? பிரைமரி கீ. ஏன் பிரைமரி கீ? அகெயின் டிவோட்டிக்கும் ஐடி வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது. இப்போ ரெண்டு டிவோட்டிக்கும் ஒரு ஐடி வரக்கூடாது. அப்போ ஒவ்வொரு டிவோட்டிக்கும் ஒரு ஐடி இருக்கணும்ன்றதுனால தான் என்ன பண்ணுறது? நம்ம டிவோட்டி ஐடி வந்து பிரைமரி கீயாக வைக்கிறோம். ஓகே. சமித்தி ஐடின்றது ஃபாரின் கீ. ஓகே. அடுத்து டிவோட்டி நேம், ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், மொபைல், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் வந்துடுது.
இப்போ இது ஆக்டிவிட்டி போவோம். ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லுங்கள், இதில் வந்து இதில் எத்தனை ஃபாரின் கீ இருக்குது? ஃபாரின் கீ ஒன்று தான், சமித்தி ஐடி மட்டும்தான். சரியா? ம் அதாவது சமித்தி ஐடி ஒரு ஆக்டிவிட்டி எந்த சமித்தியில் நடக்குதுன்றது தான். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும்போது அப்போ கண்டிப்பாக என்ன ஒன்று, ஆக்டிவிட்டி ஐடி ஒரு யூனிக் ஐடி இருக்கணும். கரெக்டாக ப்ரைமரி கீ இருக்கணும். சரியா? அடுத்தது சமித்தி ஐடி. ஸோ சமித்தி ஐடின்றது எதுக்கு? எந்த சமித்தியில் நடக்குது? ஆக்டிவிட்டி நேம், ஆக்டிவிட்டி டேட், ஸ்டார்ட் டைமு, எண்ட் டைமு, வெனு, கிரியேட்டட் அட். ஓகேங்களா? அடுத்து அட்டெண்டன்ஸ். இப்போ அட்டெண்டன்ஸ் வாங்க. அட்டெண்டன்ஸில் இதில் எத்தனை ஃபாரின் கீ இருக்குது? 2 ஃபாரின் கீ இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவிட்டி ஐடி, ஒன்று டிவோட்டி ஐடி. ஸோ ஆக்டிவிட்டி ஐடி எதுக்கு? எந்த ஆக்டிவிட்டியில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணார், இந்த பர்டிகுலர் டிவோட்டி பார்ட்டிசிபேட் பண்ணார். சரிங்களா? யார் டிவோட்டி? டிவோட்டி ஐடி. ஸோ இது எல்லாமே ஐடியை பேஸ் பண்ணி தான், ப்ரைமரி கீயை பேஸ் பண்ணி. அதனால் நேமில் வந்து டூப்ளிகேஷன் வராது. இதை தான் நான் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நார்மலைசேஷன் சொல்லுவோம். நார்மலைசேஷன்னா டேட்டாவில் வந்து டூப்ளிகேட் நேம் வரக்கூடாது. டேட்டா வந்து க்ளீனாக இருக்கணும். அதில் டூப்ளிகேட் நேம் வந்து நான் இப்போ நெம்லிச்சேரி சொன்னேன் இல்லையா, NEMI ஒரு நெம்லிச்சேரி, NIMIன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லிங் போடுறது, அப்புறம் SIMIன்னு போடுறது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீட்டாக டைப் பண்ணணும் அப்படின்னா, நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இந்த மாதிரி பேரண்ட் ஐடி அண்டு ஃபாரின் ஐடி இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணுன்றது தான் இந்த கான்செப்ட். இது புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து டேட்டா பேஸோட வெரி பேசிக் கான்செப்ட். இது டேட்டா பேஸ்ன்னு நம்ம நினைக்க வேண்டாம். இந்த நாலேஜே வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளா வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸை சாட்ஜிபிட்டிலேருந்து வாங்கணும். அதோட டேபிள்ஸ் எல்லாம் வாங்கணும். அந்த டேபிளை பார்த்து நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை மேல் கொண்டு என்ன பண்ண போகிறோம், அதான் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம் அதை. சரியா? இப்போ இது வரைக்கும் இதை முடிச்சுப்போம். இதை டீட்டெயிலை வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. சாயரா.